ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாக்டவுனில் நமக்கு யாருக்காவது பிள்ளைங்களுக்கு பர்த்டே வரும். அதனால் நம்ம வெளியே போய் கேக்கெல்லாம் வாங்க முடியாது. ஈஸியாக வீட்டிலே செய்கிற மாதிரி ஒரு கேக் செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டுறோம். பால் 1 கப்பு, பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், சுகர் 1/2 கப்பு. சுகரை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. என்ன பிஸ்கட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பாக்கெட் பிஸ்கட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி பவுடர் ஆனதும் அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச 1/2 கப் சுகரையும் இந்த பிஸ்கட் தூளில் கொட்டிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடரையும் அதில் போட்டு 3ஐயும் ஒன்றா கலந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி பாருங்கள். சுகர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப லூஸ் ஆகிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்குங்க. நல்லா இது மாதிரி வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போது ஒரு அலுமினிய பாத்திரம் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. நெய் தடவிக்கிட்டு மேலே மைதாவை அப்படியே தூவி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த கேக் மிக்ஸ் எடுத்து பாதி ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டா கீழே விழிஞ்சிரும். பாதி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ லேசாக எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி கரெக்டாக இப்படி ஆட்டிடுங்க. ஆட்டின பிற்பாடு கேப் இல்லாமல் நல்லா கரெக்டாக நிற்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 15 நிமிஷம் தூள் உப்பை கொட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது அடியில் ஒரு தட்டை வச்சுட்டு அது மேலே இந்த கேக் மிக்ஸை எடுத்து வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வெயிட் போட வேண்டாம். இப்போது நல்லா குக்கர் ரெடி ஆகிடுச்சான்ட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா ஒரு கத்தியோ எடுத்து நீங்கள் அதில் குத்தி பாருங்கள். மாவாக இருந்தால் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு எந்த இதில் கேக்கு வச்சுக்கணுமோ அது மாதிரி பிளேட்டை எடுத்து அதில் இப்படி தலைகீழ கவருங்க. இப்போது இந்த கேக்கை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கடையில் கூட இந்த அளவுக்கு வராது. நம்ம செஞ்சிருக்க கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம செஞ்சுருக்க கேக்கில் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸு, கிரேப்ஸு, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் கட் பண்ணி தூவிட்டு சந்தோஷமாக பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த லாக்டவுன் டயத்தில் பர்த்டே கேக் வெளியில் போய் வாங்க முடியாது. நம்மளே இப்படி வீட்டில் செஞ்சு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.